வணக்கம். சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி சரசு சமையலில் நான் உங்களுக்கு சத்தான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. உளுந்தங்களி செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. கருப்பு உளுந்து, கருப்பட்டி, ஆயில், நெய், உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம், சுக்கு பொடி கொஞ்சம், இவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு ரொம்ப ருசியான சத்தான உளுந்தங்களி செஞ்சு காட்ட போகிறேங்க. நான் இப்போ கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்துருக்கேங்க. இந்த உளுந்து வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் மாறிடாமல் லேசாக வாசம் வரும்போது, ஏன்னா கருப்பு உளுந்தாக இருக்கனால நமக்கு கருகிறது தெரியாது, அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டே வருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து சலித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், சலித்து எடுத்துங்க. அதிகமாக நீங்கள் வறுக்கிறதா இருந்தால் ஒரு படி 1 கிலோ இந்த மாதிரி வறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்துட்டு பாதி பாதியாக போட்டு வறுத்துட்டு அதை மெஷினில் கொடுத்து உளுந்தங்களிக்குன்னு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாங்க. நான் இப்போ வந்து இதை வறுத்துட்டு இந்த மாதிரி மெஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேர்த்துறேன். வெந்நீர் வச்சுட்டு ஒரு சிலர் வந்து அதில் போட்டு கிளறிட்டு வெல்லம் சேர்ப்பாங்க, இல்லைன்னா வெள்ளை தண்ணியிலே இதை சேர்ப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. 1 கப் உளுந்து பவுட்ருக்கு 1 கப் நான் வந்து கருப்பட்டி, உடச்ச கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துறேன். அடுத்ததாக ஏலக்காய் தூள் நான் எப்பயும் போல் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சுக்கு பொடிங்க. இந்த சுக்கு பொடியும் அதே மாதிரி சுக்கை லேசாக வறுத்து வச்சுட்டு நான் அதையும் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யும்போது இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிங்க, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை போல் 2 பங்கு தண்ணி எடுத்துக்கங்க. நான் இதில் 1 பவுல் மாவு எடுத்தேன், அதனால் 2 பவுல் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்குறேங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப் தண்ணியில் இந்த மாவு கரைச்சிருக்கேன். நம்ம வந்து கிளறும்போது இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சிருங்க. இப்போ இன்னொரு கப் நான் தண்ணி சேர்த்துறேன். இதுக்கு யூஸ்வலாக இந்த களி கிளறும்போது வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் யாரும் வந்து அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துறதில்ல. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சதை இப்போ நான் அடுப்பை பற்ற விட்டுட்டு ஒரு கனமான வாணலியில் சேர்த்துறேங்க. நமக்கு தூவி கிளறும்போது கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துச்சு. சரி, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மெயினாக நான் இந்த ரெசிபி வந்து நாவலிஸ்ட் பிரபா சிஸ்டர் வந்து என்னை வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க, இந்த ரெசிபி நீங்கள் போடுங்க சிஸ்டர், பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்ல ரெசிபி, சத்தான ரெசிபி, நீங்கள் போடுங்க சகோதரி அப்படின்னு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபி கொடுக்குறேன். இந்த உளுந்தங்களி வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. லேடிஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஜென்ஸும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் கண்டியிருக்கேன், கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் இன்றைக்கி சேர்த்த கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் கூட கடலை இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து அந்த 2 கப் தண்ணியில் 1 கப்பில் கரையை விட்டுட்டு கூட வடியை விட்டு சேர்த்துக்குங்க. கல் இருந்தாலும் அதில் நின்றும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் கிளறியிருக்கேன், கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் இதுக்கு சேர்த்துறேங்க. இவ்வளோ தான் இதுக்கு போதுமானதுங்க.
இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட உளுந்தங்களி ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த திருவாதிரை களி இந்த மாதிரி களியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பக்குவம் பார்த்துட்டு இறக்கிடலாங்க. இப்போ கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழகுலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனோடனே உங்களுக்கு நல்லா அல்வா மாதிரி எடுத்து வாயில் போடுறதுக்கு நல்லா வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுவையான சத்தான உளுந்தங்களி பாருங்கள் 7 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.